கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு. ஈஸியா படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், நம்ம இப்போ 12th அக்கௌண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் 12th சம் தான் பார்த்துட்ருக்குறோம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் அண்ட் கம்ப்யூட் த பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் தான் நமக்கு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன எடுப்போம்னா, டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மேட் 10th சம் 11th சம்லலாம் பாருங்கள், அதோட ஃபார்மேட் கிளியராக இருக்கும். நம்ம எப்பயுமே எப்படி எழுதுவோம்னா, இங்கே டிஆர் இந்த கார்னர்ல சிஆர் எழுதுவோம் இல்லையா. 1 by 1 நான் உங்களுக்கு இங்க சொல்லிடுறேன். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எழுதுவோம், அதே மாதிரிங்க பர்டிகுலர்ஸ் இந்த சைட்ல ருபீஸ் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பில்ஸ் ரிசீவ்ட் அட் த பிகினிங் ஆஃப் இயர் சொல்லியிருக்காங்க. பில்ஸ் ரிசீவ்ட் பிகினிங் ஆஃப் த இயர்னா நம்ம இந்த சைட்ல எழுதுவோம், இந்த பக்கம் தான் எழுதுவோம். ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது பிகினிங் ஆஃப் இயர்னா என்ன, ஓப்பனிங்லேயே ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம இந்த சைடு தான் எழுதுவோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1,40,000. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா நம்ம என்ன எழுதிக்கலாம், 1,40,000 அப்படின்றது இங்க எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பில்ஸ் ரிசீவ் அட் எண்ட் ஆஃப் த இயர். எண்ட் ஆஃப் த இயர்னா என்ன, இப்போ க்ளோசிங் பேலன்ஸ். நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம கடைசியா எழுதிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். கேஷ் ரிசீவ்டு, ஸோ கேஷ் ரிசீவ்டு பை இந்த சைடு எழுதும் போது நம்ம எல்லாமே பை போட்டு எழுதுவோம். பை கேஷ் ரிசீவ்டு பில்ஸ் ரிசீவபிள், அதுதான் நான் இங்க பிஆர் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 3,90,000. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா நம்ம என்ன எழுதிக்கலாம், 3,90,000 அதை மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டு. நான் உங்களுக்கு ஃபார்மேட்ல சொல்லியிருப்பேன், டிஸ்ஹானர்ட்னு வந்தாலே நம்ம இந்த சைட்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இங்க நான் வந்து இந்த சைட்ல ஏன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Prepare bills receivable amount and compute the bills received from debtors. From debtors இருந்து உங்களுக்கு என்னென்ன bills ரிசீவ் ஆகுச்சு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால debtors இருந்து கொடுத்துருக்கறதுனால இந்த மட்டும் நம்ம இந்த சைட்ல மென்ஷன் பண்றோம். ஸோ இதுதான் உங்களுக்கு டவுட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் நீங்க இங்க கிளியரா பாத்துக்கோங்க. இதோட அமௌண்ட் வந்து 30,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளவுதான் நமக்கு கொஸ்டின். க்ளோசிங் பேலன்ஸ் போடுவோம். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் தான் என்ன, பை பேலன்ஸ் இங்க சிடி க்ளோசிங் பேலன்ஸ்னு போட்டிருக்கோம். அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 lakh சொல்லியிருக்காங்க. 2 lakh அதையும் இங்க மென்ஷன் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணுவோம், நார்மலா இது எழுதி தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு போதும். நார்மல் கால்குலேஷன் தான். ஸோ எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 0 9 + 3 நமக்கு 12 வரும். 3 2 6, அப்போ 6,20,000. இந்த 6,20,000 அமௌண்ட்டை கொண்டு போய் நம்ம அப்படியே இந்த சைட்ல போட வேண்டியதுதான். 6,20,000. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி நம்ம பில்ஸ் ரிசீவ்டுல போட போறோம், அவ்வளவுதான். நான் உங்களுக்கு இங்கேயே போட்டு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணும்போது ரஃப் பேப்பர் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. 6,20,000ல இருந்து 1,40,000 நம்ம இங்க மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணா 0,00 அப்படியே வந்துடும். இங்க 0 2ல 4 நமக்கு மைனஸ் ஆகாது. ஸோ நம்ம இதை பாரோ பண்ணிக்கலாம். இது 8 5 - 1 4. ஸோ இப்போ நமக்கு எவ்வளவு ஆன்சர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 4,80,000 வந்துச்சு. ஸோ 4,80,000 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ப்ரிப்பேர் த பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு எவ்வளவு வந்துச்சுன்னா 4,80,000. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய அக்கௌண்ட்ஸ் வீடியோ உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்காக.